அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். பெண்கள், ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள் என்று சொல்வதுண்டு. ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால் மட்டும் இல்லை, உலகத்தில் பல காரியங்களை ஜெயித்து காட்டியதிலே பெண்களின் பங்களிப்பு ஏராளம். சஹாபா காலம் தொட்டு இன்னைக்கு வரைய வரலாற்றின் பக்கங்களில் சாதனை பெண்கள் நிறைய இருக்கிறாங்க. வீட்டோடும் கணவனோடும் பிள்ளைகளோடும் சமையலறையோடும் ஒரு பெண் முடங்கி போய்விட வேண்டும் என்று பொது புத்தியில் பதிஞ்சிருக்குது. எவ்வளவு தப்பான விஷயம். ஒன்று சொல்லட்டுமா, உலகத்திலேயே முதல்ல பல்கலைக்கழகத்தை நிறுவியது ஒரு பெண் தான், அதுவும் ஒரு முஸ்லீம் பெண். ஆமாங்க, மொரோக்கோ நாட்டில் இருக்கக்கூடிய கைரவான் யூனிவர்சிட்டியை துவக்கியது, அதை நிறுவியது ஒரு ஃபாத்திமா அல் ஃபிஹ்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண்மணி. அந்த பெண்ணிடத்தில் இருந்த ரெண்டு முக்கிய பண்பு: தான் எடுத்த காரியத்தை நிறைவேற்றாமல் வைக்கக்கூடாது என்ற விடாமுயற்சி. ரெண்டாவது, இறைவனின் மீது நம்பிக்கை, அதை வெளிப்படுத்தும் விதத்தில் இபாதத்தின் மீது அதிகப்பற்று. இந்த ரெண்டும் இருக்கிற பொழுது நிச்சயமாக சாதனை பெண்கள் உருவாகுவார்கள். இன்றைய காலத்தில் இஸ்லாமிய சாதனை பெண்கள் நமக்கு